எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்குது. கரெக்டாக அது உள்ள தான் சார் அவன் கண்டிப்பாக இருக்கணும். ஃபோனை கொடு சார். இந்த ஃபோன் எங்கே இருக்குது சார்? அவனை கூட்டிகிட்டு வாங்க. இந்த ஃபோன் வாங்கிட்டு எப்படா வந்துச்சு? இதோ நான் பக்கத்தில் இருக்க பாரில் வேலை செய்கிறேன். முந்தானட்டு வந்து ஒருத்தர் ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் காசு கேட்கும்போது காசு இல்லை, இந்த ஃபோனை வச்சுக்கோ சொல்லிட்டு போனாங்க சார். அவர் வர மாதிரி தெரியல சார், அதுதான் ஃபோன் ஆன் பண்ணி யூஸ் பண்ணேன். ஃபோன் கொடுத்துருக்கா? இவர் இல்லை சார், இவர் இல்லை. ஒழுங்காக நல்லா பார்த்து சொல்லு. ஃபோனு கொடுத்தது இவன் இல்லையா? அவர் இல்லை சார், அவர் முகம் ஞாபகம் இருக்கு, இவர் இல்லை. அது எனக்கு ஒரு விஷயம் சொல்லு தம்பி. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் தானே மொபைல் கொடுத்துட்டு போனார். அப்புறம் ஏன் அவர் வந்து வாங்கவே இல்லை? அதான் சார் தெரில. நானும் 2 நாள் வெயிட் பண்ணேன், அவர் வரல போல். அதனால சார் நான் யூஸ் பண்ண ஃபோன் ஆன் பண்ணேன். சார் இவனை கஸ்டடியில் எடுக்கலாமா? இவன் ஏதோ போய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு அவசியம் இல்லை நசீர். ஃபோனை கொடுத்துட்டு போனது சாம் இல்லைன்னா அப்போ ஃபோனை வச்சுருந்தவன் யார்? சாமுக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம்? அவனை பார்த்த ஒரே ஆள் இவன் தான். ஸோ இவனை வச்சு தான் அவனை பிடிக்கணும். தம்பி நீ ஒன்று பண்ணு, இதுக்கப்புறம் அவனை எப்போ பார்த்தாலும் உடனே தெரியப்படுத்தணும், சரியா? நம்பர் அவன்கிட்ட கொடு. ஓகே சார். ஓகே கமலேஷ், இவன் மேலே ஒரு கண் வைங்க. இவன் நடவடிக்கையில் சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தாலும் இம்மீடியட்டாக யோசிக்காமல் அரெஸ்ட் பண்ணிடுங்க. அக்கா அந்த ஃபோட்டோவில் இருக்கவனை பார்த்துருக்கீங்களா? இல்லைப்பா. நல்லா பார்த்து சொல்லுங்கள். ஹலோ சொல்லுப்பா, என்ன சொல்கிற? இப்போ நீ எங்கே இருக்க? சரி ஓகே தம்பி, நாங்கள் உடனே வரோம். அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இரு, மிஸ் பண்ணிடாத. நாங்கள் உடனே வரோம், மிஸ் பண்ணிடாத, நான் உடனே வரோம். சார் மொபைல் கொடுத்துட்டு போனவனை அந்த பையன் பார்த்துருக்கான் சார். இப்போ அவன் எங்கே இருக்கான்? மார்க்கெட்டில் சார். இப்போ நம்ம உடனே போனால் அவனை பிடிச்சிடலாம் சார். ஓகே வாங்க போகலாம். சார் அங்கே இருக்கான் சார். சார் எங்கடா அவன்? நல்லா பார்த்து சொல்லு தம்பி, உன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போனது இவன் தானா? கன்ஃபார்மாக இவர் தான் சார். வாடா.
குடிச்சிட்டு காசுக்கு பதிலாக ஃபோனை கொடுத்துட்டு போனேன். சாமோட ஃபோன் உனக்கு எப்படி வந்துச்சு? சாம் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார், அவன் என் ஃப்ரெண்டு தான். என்னது சாம் உன்னோட ஃப்ரெண்டா? சரி, சாம் எங்க? எனக்கு தெரியாது சார். அது எப்படி? அவன் மொபைல் மட்டும் வாங்கிட்டே இருக்கு, அவன் எங்க இருக்கான்னு தெரியாதா? தெரியாது சார். அப்போ அவன் மொபைல் மட்டும் வாங்கிட்டு எப்படி வந்துச்சு? அவனே கொடுத்துட்டு போனான். அவன் என்ன தப்பு பண்ண சொன்ன? என்னை தேடாத, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனி நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். அவன் போன பிறகு மொபைலை விட்டு போனது அப்பதான் தெரியும். அவன் தேடி போனேன், எவ்வளோ தெரியும் அவனுக்கு கிடைக்கல சார். அதே டென்ஷனில் அதிகமாக குடிச்சிட்டேன் நான். அப்புறம் என்ன நினச்சுன்னு தெரியல சார். போதை தெரிஞ்சதும் ஃபோன் காணும் சார், எங்கேயும் போதையில் விட்டுன்னு நினச்சேன் சார். இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் போலீஸுக்கு சொல்லல? அதான் சார் சொன்னது, போதையில் இருந்தேன்னு. 2 நாள் போதையில் இருந்தா? இல்லை சார், போதை தெரிஞ்சவனே எல்லாம் மறந்துச்சு சார். கமலேஷ், ஃபோட்டோ காட்டு. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியும் சார், இவர் பேர் சாரா, எவ்வளோ என் ஃப்ரெண்டு தான். சரி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. 18ஆம் தேதி நைட்டு நீ எங்க இருந்த? நான் என்னோட வீட்டில் தான் சார் இருந்தேன். என்னம்மா, உன்னோட மொபைல் நம்பர் ட்ராக் பண்ண சொன்னேன், பண்ணியாச்சா? எஸ் சார், மர்டர் நடந்த நைட் அன்னைக்கு இவரோட மொபைல் சிக்னல் அங்கே தான் சார். இதுக்கு என்ன சொல்ற? சார் அன்றைக்கி நைட்டு நான் போனது உண்மை தான் சார். சாம் தான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், நாளைக்கு எனக்கு பர்த்டே, நைட்டு ஒரு சின்னதாக பார்ட்டி பண்ண கூப்பிட்டான் சார். அதான் சார் நானும் போனேன். சரி, அங்க சாரா இருந்தாளா? ஆமாம் சார், அவனே இன்வைட் பண்ணியிருந்தான் சார். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் சார். அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து குடித்தோம் சார். அதுக்கப்புறம் சாம் அதிகமாக குடிச்சிட்டான் சார். போதை அதிகமாகி சாரா கிட்ட தப்பாக நடந்து பார்த்தான் சார். சாரா ஒத்துக்கல, அவன் 2 பேரும் சண்டை போட்டாங்க. அவனை உடனே ரூமில் இருந்து படுக்க வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் சார். ஓ சரி, ஓகே. உங்க சாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. கமலேஷ், நசீர், நசீர், எனக்கு என்னமோ இவன் எதுவும் மறைக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஷாம் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டான். ஸோ நீங்க என்ன பண்றீங்க? ஓகே சார்.